நாங்கள் மக்கள் முன் நின்று இப்பொழுதே நான் ஓப்பனா பேசுறேன். திரு பன்னீர்செல்வம் அவர்களும் திரு பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், அவர் ரிசைன் பண்ணிட்டு வந்து மு.க. ஸ்டாலின் முன்பு வந்து சேரும் பொழுதோ, வைத்திலிங்கம் அவர்கள் சேரும் போதோ அவர் என்ன குதிரைப்பேர நடத்தினாருன்னு ஓபன் பண்ணட்டும். அந்த மாதிரி எந்த கட்சியிலிருந்தும் ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு ஒரு கட்சியில சேரலாம். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு உதயநிதி அவர்களுக்கும் நாங்கள் பதிவு பண்ணணும்னா பை எலெக்ஷன் வரும். பை எலெக்ஷன்ல நீங்களும் கேம்பெயின் பண்ணுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க. பிரச்சாரம் பண்றது கூட ஜனநாயக கடமை இருக்கு. அதுல தேர்தல்ல மக்கள் வந்து யாருக்கு வந்து வெற்றி பெற போறாங்கிறது மக்கள் முடிவு பண்ண போறாங்க. நாங்கள் எங்களுடைய பிரச்சார திட்டத்தின் மூலம், எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரம் மூலம் மிகப்பெரிய வெற்றிகளை உருவாக்குவார். அதனால இந்த 3 பேரும் பத்திரிகையாளர் சந்திப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க ஜனநாயகபூர்வமான எல்லா கேள்விகளும் கேட்கலாம். இது வந்து இதை வந்து ஒளிச்சு மறைச்சு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அரசியலை புதுசாக உருவாக்கக்கூடிய இளைஞர்கள் கொண்ட தலைவர் உருவாக்கிய கட்சியில் அது கிடையாது. மிக்க நேர்முடன் அதிமுக தலைமை திமுகவோட தலைமையுடன் சேர்ந்து ஒரு சூழ்ச்சி அரசியலை தமிழ்நாட்டில் உருவாக்கியத்தோடைய ஒரு வெளிப்பாடுதான் அதிமுகவுடைய ஒட்டுமொத்த தோல்வி. அந்த தோல்வியின் வெளிப்பாடுதான் அவங்க அதிமுக பொதுச்செயலாளர் மேல் நம்பிக்கை இழந்து ஒரு மாற்றத்திற்கான மக்கள் சேவைக்கான ஒரு அரசியலுக்காக அவங்க வந்திருக்காங்க. அவர்களை அன்போடு வரவேற்போம். இவங்களை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அதிமுகவுடைய நிர்வாகிகளும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் முன்னாள் பாராளுமன்ற மாவட்ட செயலர் ஒன்றியம் ஏன் கிளைக்கழக நிர்வாகிகளை கூட நாங்கள் வரவேற்போம். ஏனால் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி நாங்கள் அப்பயே பதிவு பண்ணோம். எங்களுடைய பிரச்சாரத்தில் எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் தலைவர் முன்னிலைப்படுத்தினாரு. ஏனால் எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் தலைவருக்கும் சரி, புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, எங்கள் தலைவருக்கு முக்கியமான ஒரு தலைவர். அதனால அதிமுகங்கிறது எங்களுடைய தொண்டர்கள் வந்து தோழமை.